வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வக்பு வாரிய சட்ட திருத்தம் நகல் கொளுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட தந்தை பெரியார் திராவிட கழகத்தினரை போலீசார் கைது செய்தனர். ரெயின்போ நகரில் நடைபெற்ற 3 நபர் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த ரவுடி நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் அவரை போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு காரில் மது பாட்டில்கள் மற்றும் சாராய பாக்கெட்டுகள் கடத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அருகே நெட்டப்பாக்கம் பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடியதாக 3 நபர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 6 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வக்பு வாரிய சட்ட திருத்தம் நகல் கொளுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட தந்தை பெரியார் திராவிட கழகத்தினரை போலீசார் கைது செய்தனர். வக்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் நேரு வீதி காமராஜர் சிலை முன்பு வக்பு வாரிய சட்ட திருத்தம் நகல் கொளுத்தும் போராட்டத்தை இன்று நடத்தினர். தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் செயலாளர் இளங்கோ தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தமிழ் ஆதரவு அமைப்பினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். தொடர்ந்து வக்பு வாரிய சட்ட திருத்தம் நகல் கொளுத்தினர். அதனை பறிக்க போலீசார் முயன்ற பொழுது அங்கு சில நிமிடங்கள் பரபரப்பு காணப்பட்டது. புதுச்சேரியில் ரெயின்போ நகரில் நடைபெற்ற 3 நபர் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த ரவுடி நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். புதுச்சேரி உழவர்கரையை சேர்ந்த தெஸ்தான் மகன் ரிஷி, திடீர் நகரை சேர்ந்த தேவா, ஜே நகரை சேர்ந்த ஆதித்யா ஆகியோர் கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் பாழடைந்த வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். இந்த கொலை வழக்கு தொடர்பாக பெரியகடை போலீசார் வழக்கு பதிந்து ரவுடி சத்யா உள்ளிட்ட 13 நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபரான சத்யாவின் சகோதரர் சங்கர் தலைமறைவாக இருந்து வந்தார். அவரை போலீசார் தேடி வந்தனர். போலீசார் தேடுவதை அறிந்த அவர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவரை 15 நாட்கள் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே 3 கொலை வழக்கில் முக்கிய நபரான சங்கரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவெடுத்துள்ள பெரியகடை போலீசார் அதற்கான நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். புதுச்சேரியில் இருந்து சென்னைக்கு காரில் மது பாட்டில்கள் மற்றும் சாராய பாக்கெட்டுகள் கடத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். கோட்டக்குப்பம் மதுவிலக்கு அமல் பிரிவு இன்ஸ்பெக்டர் மீனா தலைமையில் போலீசார் நேற்று புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் தைலாபுரம் சந்திப்பில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் நோக்கி சென்ற இனோவா காரை மடக்கி சோதனை செய்தனர். அதில் புதுச்சேரி மது பாட்டில்கள் சாராயம் கடத்தி சென்றது தெரியவந்தது. அதன் பேரில் போலீசார் கார் ஓட்டி வந்த நபரை பிடித்து விசாரித்தனர். அதில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை செயின்ட் ரொசேரியோ தெருவை சேர்ந்த கவியரசன் என்பதும் புதுச்சேரி பஸ் நிலையம் எதிரில் மது பாட்டில்கள் வாங்கிக் கொண்டு சென்னையில் நண்பரிடம் கொடுப்பதற்காக கடத்தி சென்றதும் தெரியவந்தது. அதன் பேரில் போலீசார் அவரை கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அவர் கடத்தி வந்த 48 மது பாட்டில்கள், 110 லிட்டர் புதுச்சேரி சாராய பாக்கெட்டுகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி அருகே நெட்டப்பாக்கம் பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடியதாக 3 நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 6 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரி அருகேயுள்ள நெட்டப்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கரியமாணிக்கம் பகுதியை சேர்ந்தவர் தாமோதரன். இவரது இருசக்கர வாகனம் கடந்த 3ஆம் தேதி திருடு போனது. இது குறித்த புகாரின் பேரில் நெட்டப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். மேலும் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆராய்ந்து அந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை அடையாளம் கண்டனர். அதன்படி கடலூர் பகுதியை சேர்ந்த பானு பிரசாத், எறையூரை சேர்ந்த விஜயகுமார், மணிகண்டன் ஆகியோர் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இதையடுத்து 3 நபர்களையும் நெட்டப்பாக்கம் போலீசார் வெள்ளிக்கிழமை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 3.50 லட்சம் மதிப்பிலான 6 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். கைதானவர்கள் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரியில் உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மராத்தான் போட்டியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.
ரீஃபண்ட் மல்டி ஸ்பெஷாலிஸ்ட் தெரபி சென்டர் சார்பாக உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஆட்டிசம் விழிப்புணர்வு மராத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட NSS மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதன் மூலமாக பொதுமக்களுக்கு ஆட்டிசம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டமன்ற பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு விழிப்புணர்வு மராத்தான் போட்டியை கொடியசைத்து விழாவினை தொடங்கி வைத்தார். கடற்கரை சாலையில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு மராத்தான் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கடற்கரை சாலையை வந்தடைந்தது. தொடர்ந்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. 8 மாசத்துல உட்காரணும், 1 வயசுல நிக்கணும். இது நடந்துச்சுன்னா அந்த குழந்தை நார்மலா இருக்கும். இது இல்லாம முக்கியமான இன்னொன்று 4 இருக்கு. உலக ஆட்டிசம் தினத்தை முன்னிட்டு சத்யா சிறப்பு பள்ளி சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியினை நலத்துறை செயலர் சுந்தரேசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். உலக ஆட்டிசம் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சமூக நலத்துறை மற்றும் சத்யா சிறப்பு பள்ளி இணைந்து உலக ஆட்டிசம் தினம் காந்தி திடலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நலத்துறை செயலர் சுந்தரேசன் மற்றும் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குநர் சித்ரா ஷா சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று கௌரவித்தார். மேலும் இவ்விழாவில் ஆட்டிசம் குழந்தைகள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பொதுமக்கள் உணர்ந்து கொள்ளும் வகையில் கண்காட்சி மற்றும் பேரணி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் மாற்றுத்திறன் ஆட்டிசம் குழந்தைகள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் பிரச்சனைகளை பொதுமக்கள் உணர்ந்து கொள்ளும் வகையில் கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் ஆட்டிசம் குழந்தைகள் அவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த கண்காட்சி மற்றும் பேரணியில் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியினை புதுச்சேரி சமூக நலத்துறை மற்றும் சத்யா சிறப்பு பள்ளி இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது. பணி நிரந்தரம் கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் முதல்வருடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை திரும்ப பெற்றனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 288 ஒப்பந்த ஆசிரியர்கள் கடந்த 4 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது 5க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை NR காங்கிரஸை பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, MLAக்கள் AKD ஆறுமுகம், KSP ரமேஷ், பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோர் சட்டப்பேரவைக்கு வரவழைத்து பேசினர். அப்பொழுது முதலமைச்சரை சந்தித்து ஒப்பந்த ஆசிரியர்கள் பிரதிநிதிகள் பேசினர். அப்பொழுது போராட்டத்தால் பயனில்லை, அதிகாரிகள் உதவியுடன் துணைநிலை ஆளுநருக்கு கோப்புகளை அனுப்பி ஒப்பந்தம் நீட்டடிக்கப்படும் எனவும் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். இதையடுத்து போராட்டம் திரும்ப பெறப்படுவதாக ஒப்பந்த ஆசிரியர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவில் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவினை முன்னிட்டு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பிற்கான பணி ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் TNPC மேலாண் இயக்குநர் செந்தில்நாதன், தக்ஷிலா பல்கலைக்கழக வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன், செயலர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் அனைத்து டீன்கள், தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர்கள், துறை தலைவர்கள் மற்றும் அனைத்து துறை வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளிட்டோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஜோஷ்னா, கீதப்பிரியா, தாமோதரன், சத்யராஜ், ஸ்ரீராம். Students please in hexaver. புதுவை மாநிலத்தில் காவல் நிலையங்களில் சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 30 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் உள்ள காவல் நிலையங்களில் மக்கள் குறை கேட்கும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கண்காணிப்பாளர் வீரவல்லவன் உள்ளிட்டோர் பொதுமக்களின் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டு நடவடிக்கை மேற்கொண்டனர். வில்லியனூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர்கள் வம்சிதா ரெட்டி, சிவம் ஆகியோர், முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம், காலாப்பட்டு காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் ஆகியோரும் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை மேற்கொண்டனர். காரைக்கால், மாகே உள்ளிட்ட சனிக்கிழமை அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 66 புகார்கள் மக்களிடமிருந்து பெறப்பட்டு அவற்றிற்கு 30 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதாக காவல் உயர் அதிகாரிகள் தெரிவித்தனர். முகாம்களில் 37 பெண்கள் உள்ளிட்ட 218 பேர் பங்கேற்றதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்திய ஒற்றுமை இயக்கம் சார்பில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இஸ்லாமியர்களை வஞ்சிக்கும் வக்பு வாரிய திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து புதுச்சேரி இந்திய ஒற்றுமை இயக்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொறுப்பாளர் இனாமுல் ஹுசைன் தலைமை தாங்கினார். இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, எதிர்க்கட்சி தலைவர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயற்குழு உறுப்பினர் பாலசுப்ரமணியன்,
சுப்பிரமணியன், காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹசன், மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, திமுக சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் முகமது ஹாலிக், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் சகாபுதீன், அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி தலைவர் சம்சுதீன், சிறுபான்மையினர் நலச்சங்க தலைவர் பஷீர், திமுக சிறுபான்மை நலப்பிரிவு துணை அமைப்பாளர் நாகூர் மீரான் மற்றும் பல்வேறு சமூக இயக்கங்களின் தலைவர்கள் பலர் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக்பு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பிறந்தநாள் விழா தொகுதியை சேர்ந்த 10,000 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் கறி விருந்துடன் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியின் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தொகுதி மக்களுடன் இணைந்து பெருமாள் கோவில் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கொண்டாடினார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக மாநில கழக அமைப்பாளருமான சிவா முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கண்ணடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட மாநில கழக நிர்வாகிகள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், மாநில அணிகளின் அமைப்பாளர்கள், முத்தியால்பேட்டை தொகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் தொகுதி பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் கொண்டாடிய முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணனுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த சுமார் 10,000 பெண்களுக்கு இலவசமாக நலத்திட்ட உதவிகளும் கறி விருந்தும் உபசரிப்பும் நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்மினி நகர், பழனிசாமி நகர், பெருமாள்புரம் ஆகிய பகுதிகளில் சிமெண்ட் சாலை அமைத்துக் கொடுத்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிற்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்மினி நகர், பழனிசாமி நகர், பெருமாள்புரம் ஆகிய பகுதிகளில் சாலை வசதியின்றி காணப்பட்டது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏவிடம் சாலை அமைத்து தர வேண்டி கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா முயற்சியில் சிமெண்ட் சாலை அமைத்துக் கொடுத்த பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். தொடர்ந்து பத்மினி நகர், பழனிசாமி நகர், பெருமாள்புரம் ஆகிய பகுதிகளில் இருந்து தலைவர் சுதர்சனம், செயலாளர் திரு குமரேசன், முன்னாள் தலைவர் சுந்தராசு, நிர்வாகிகள் இளருதீன், சிவக்குமார், பொன்னியின் செல்வம், ஆறுமுகம், ராமச்சந்திரன், உதயசங்கர், நந்தகுமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திமுக சார்பில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, குளிர்பானங்கள் உள்ளிட்ட பொருட்களை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வழங்கினார். கோடை வெயிலை தணிக்கும் வகையில் திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் நீர்மோர் பந்தலை திறந்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திமுக விழுப்புரம் வடக்கு மாவட்ட சார்பில் திண்டிவனம் 27வது வார்டு நகர மன்ற உறுப்பினர் ஷபியுல்லா ஏற்பாட்டில் கோடை வெயிலை தணிக்கும் பொருட்டு தண்ணீர் பந்தலை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திறந்து வைத்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இளநீர், மோர், தர்பூசணி, குளிர்பானங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாஜகவின் 45ஆம் ஆண்டு தொடக்க விழா காரைக்காலில் கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பாஜகவின் 45ஆம் ஆண்டு தொடக்க நாள் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இது ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் வடக்கு தொகுதிக்குட்பட்ட அன்பு நகர் பகுதியில் மாவட்ட பாஜக ஓபிசி அணி தலைவர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் மாவட்ட பாஜக பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் பாஜக கொடியினை ஏற்றி வைத்து கட்சியின் ஸ்தாபகர்கள் தீனதயாள் உபாத்யாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதி மாணவர்கள் 100 நபர்களுக்கு நோட்டு, பேனா, பெண்களுக்கான சுகாதார பெட்டகம் வழங்கி கட்சியின் 45வது ஆண்டு தொடக்க நாள் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகள் மாநில தொழில்துறை இணை அமைப்பாளர் சுரேஷ் கண்ணா, ஓபிசி அணி மாவட்ட செயலாளர் நீலமேகம், அமைப்பு சாரா தொழிலாளர்களின் மாவட்ட தலைவர் ஞானவேலு உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஸ்ரீ ராம நவமியை முன்னிட்டு பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை, 2000 லிட்டர் பால் உள்ளிட்ட திவ்ய திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராம நவமியை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் பஞ்சவடி பகுதியில் அமைந்துள்ள 36 அடி உயரம் கொண்ட அருள்மிகு ஸ்ரீ விஸ்வரூப ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ராம நவமியை முன்னிட்டு 36 அடி விஸ்வரூப ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமிக்கு 2000 லிட்டர் பால் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட மங்கள திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ ராமமூர்த்திக்கு புன்மவாசனம், விசேஷ மூலமந்திரம் யாகம் உள்ளிட்டவை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 106 திவ்ய தேசங்கள் யாத்திரையாக சென்ற ராமர் பாதத்திற்கு பூஜைகள் மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வக்பு வாரிய சட்ட திருத்தம் நகல் கொளுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட தந்தை பெரியார் திராவிட கழகத்தினரை போலீசார் கைது செய்தனர். ரெயின்போ நகரில் நடைபெற்ற 3 நபர் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த ரவுடி நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் அவரை போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு காரில் மது பாட்டில்கள் மற்றும் சாராய பாக்கெட்டுகள் கடத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அருகே நெட்டப்பாக்கம் பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடியதாக 3 நபர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 6 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.